இது எலுமிச்சப்பழ மரம். இது தானாகவே பட்டு போச்சு. ஏன் இப்படி பட்டு போகுதுன்னு தெரியல. இதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. இதை கட் பண்ணுறோம். ஸ்ட்ராங்காக இருக்குது மரம், எலுமிச்சப்பழ மரம். அது எப்படி தான் பட்டு போச்சுன்னே தெரியல, தானாகவே பட்டு போச்சு. எலுமிச்சப்பழ மரம் மட்டும் இப்படி தானாக பட்டுரும் போல இருக்கு. அந்த சைடு சாய்க்க இடம் இல்லை, அந்த மரம் இடிக்குது. அப்போ இந்த கிணத்து மேலே தான் விழுற மாதிரி இருக்குமா இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் மேலே பட்டுறப்போது நகண்டுக்கங்க நீங்கள். நான் தள்ளி வந்துட்டேன். நீங்கள் அந்த சைடு பின்னாடி போயிடுங்க. நீங்கள் அந்த சைடு பின்னாடி நில்லுங்க. ஆமாம், அந்த சைடு சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை. அதில் அந்த சைடு விழாது. இது முள் மரம். இது ஒரே முள்ளாக இருக்கும், அதனால் முள் குத்திரும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு கிளையை அப்படியே கழிச்சு விட்டுருங்க. கழிச்சா தான் இதை எடுத்தால் தான் இங்கே வரத்துக்கு வழி இருக்கும். கருவேப்பிலை. ஆமாம், அது ரொம்ப நாளாகவே பட்டு போயிடுச்சு. அது பட்டு போயிட்டு தான் அது எப்படி தான் படுமோ தெரியல. இந்த எலுமிச்சை மரம்லாம் தானாகவே பட்டு போயிடுச்சு. இதுக்கு கருவேப்பிலை உடஞ்சிட போகுது. கருவேப்பிலை மரம் உடையாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே கழிச்சு விட்டுருங்க. இது முள், அந்த நித்தியமல்லி செடி எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லாமே. இதை கூட கழிச்சு விடுங்க. அப்போ தான் மேலே நல்லா வளரும். இங்கே கீழேயே வளர்ந்துட்டு